السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரலையின் ஊடாக இந்நிகழ்வை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, ஏற்கனவே உங்களுக்கு நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சொல்லி இருக்கிறேன், வஜ்ஜஹத்தை பற்றி சொல்லி இருக்கிறேன். குறிப்பாக அவைகளுடைய பொருள்களை விளங்கப்படுத்துவதை உங்களுக்கு நான் முக்கியப்படுத்தி சொல்லி இருப்பேன். ஏனென்றால் அந்த பொருள்களை விளங்கி நாங்கள் ஓதுகிற பொழுது அதற்கான பெருமதி உள்ளச்சம் பெருமதியானதாக இருக்கும் என்பதற்காக அவ்வாறு நான் சொல்லி வருகிறேன். இப்பொழுது அத்தஹிய்யாத், நாம் ஓதக்கூடிய அத்தஹிய்யாத் தொழுகையில் இந்த அத்தஹிய்யாத்தை பற்றி ஒரு வரலாறு இருக்கிறது. அத்தஹிய்யாத் என்பது மிஅராஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதியது என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. இதில் சில அறிஞர்கள் அது அப்படி இல்லை என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள், இல்ல அப்படித்தான் என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். இருந்தாலும் முதலாவதாக நாம் அத்தஹிய்யாத்தை பற்றி பார்ப்போம். அத்தஹிய்யாத்து, தஹிய்யத் என்ற சொல்வார்த்தை காணிக்கை என்று அர்த்தம். பள்ளிவாசலுக்கு ஒருவர் நுழைந்தால் தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்ற தொழுகை தொழ வேண்டும். தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்றால் என்ன? பள்ளிவாசல் காணிக்கை. ஒரு ஆளை நம்ம சந்திக்க போனால் ஒரு அன்பளிப்போடு செல்வோம் அல்லவா? அதுபோல இறைவனை தரிசிக்கின்ற பொழுது ஒரு அடியான் தன்னுடைய காணிக்கையை செலுத்துகின்றான். எப்படி? அத்தஹிய்யாத்துல் முபாரகாத், அருள்பாலிக்கப்பட்ட காணிக்கைகள் என்று அர்த்தம். முபாரகாத் எல்லாருக்கும் தெரியும், பரக்கத்து செய்யப்பட்ட காணிக்கைகள். அத்தஹிய்யாத்துல் முபாரகாத் என்ன? பரக்கத்து செய்யப்பட்ட அருள்பாலிக்கப்பட்ட காணிக்கைகள். அஸ்ஸலவாத்து தய்யிபாத், தூய்மையான தொழுகைகள். இந்த ரெண்டு வார்த்தை அதான். லில்லாஹி, அல்லாஹ்வுக்கே சொந்தம். அப்ப நாம தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை சந்திக்கின்றோம், அல்லாஹ்வை நெருங்குகிறோம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? தொழுகை என்பது, அதில் சுஜூது என்பது அல்லாஹ்வை நெருக்கக்கூடிய காரியம். இது குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். எப்படி? வஸ்ஜுது வக்தரிப், நீங்கள் சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கள். அப்போ ஒரு அடியான் தொழுகையில் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வை நெருங்குகிறான். அப்ப அல்லாஹ்வை நெருங்குகின்ற பொழுது அவன் கடைசியாக இருக்கின்ற அந்த அத்தஹிய்யாத் என்கின்ற ஓதல் இருக்கு. ஒவ்வொரு 2 ரக்காத்துக்களுக்கும் இந்த அத்தஹிய்யாத் ஓத வேண்டும். கடைசியாக அத்தஹிய்யாத் ஓதுவது ஃபர்ல். முதலாவது அத்தஹிய்யாத்தை ஓதுவதை இமாம்கள் அபஆல் சுன்னத் என்று சொல்லுவார்கள். ஆனா கடைசி அத்தஹிய்யாத்தை ஒருவன் விட்டால் அவனுடைய தொழுகை கூடாது. முதல் அத்தஹிய்யாத்தை விட்டால் அவன் சஜிதா சஹ்வு செய்ய வேண்டும், மறதிக்கான சுஜூது செய்ய வேண்டும். இப்போ அத்தஹிய்யாத்தை அல்லாஹ்வை நெருங்குகின்ற பொழுது காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றான். முதல்ல அடியான் என்ன காணிக்கை சமர்ப்பிக்கான்? ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செலுத்துகின்ற காணிக்கையில் மிக பிரதானமான காணிக்கை, எந்த ஒன்றுமே எனக்கு சொந்தமானது அல்ல, அத்தனையும் உனக்கே சொந்தமானது என்கிற அந்த அடிமைத்துவம் தான் மிகப்பெரிய காணிக்கை. ஒரு அடியான் என்ன செய்யணும்? ஒரு அடியான் இறைவனுக்கு செலுத்துகிற காணிக்கைகளில் மிகப்பெரிய காணிக்கை எது தெரியுமா? எதுவுமே எனக்கு சொந்தம் அல்ல, அத்தனையும் உனக்கே சொந்தம் என்ற காணிக்கை தான் மிகப்பெரிய காணிக்கை. சூஃபியாக்கள், ஞானிகள் சொல்வார்கள், ஒரு அடியான் தொழுகைக்காக சுஜூது செய்கிறான் அல்லவா,
ஒவ்வொரு வணக்கத்திலேயும் பிரதான வணக்கம் என்று ஒன்று இருக்கும். ஒவ்வொரு வணக்கத்திலேயும் பிரதான வணக்கம் என்று ஒன்று இருக்கும். மொத்தம் ஹஜ்ஜுக்கு போறான், ஹஜ்ஜில பிரதான வணக்கம் எது? அரஃபா. அரஃபாவுல தங்குறது தான் பிரதான வணக்கம். மொத்தம் தொழுகிறான், பிரதான வணக்கம் எது? பிரதான வணக்கம் சுஜூது. சுஜூதம் பிரதான வணக்கம். ஹஜ்ஜுக்கு அரஃபாவுல தங்குறது எப்படி பிரதான வணக்கமோ, தொழுகையில சுஜூது தான் பிரதான வணக்கம். சூபியாக்கள் சொல்லுவார்கள், ஒரு அடியான் சுஜூதுக்கு போயிட்டு தன்னுடைய நெற்றியை பூமியிலே வைக்கிறான், இரண்டு உள்ளங்கைகளை பூமியிலே வைக்கிறான், இரண்டு முட்டுக்கால்களை பூமியிலே பொறிக்கிறான், இரண்டு கால்களின் விரல்களின் உட்பகுதிகளை அல்லது விரல்களின் நுனிகளை ஏலாட்டி சுஜூதுல அவன் பூமியில வைக்கிறான். இந்த உறுப்புகள் மொத்தம் 7 உறுப்புகள். எத்தனை உறுப்புகள்? 7. நெற்றி, இரண்டு உள்ளங்கைகள், இரண்டு முட்டுக்கால்கள், இரு கால்களின் விரல்கள், 7 பகுதிகளை பூமியில வைக்கிறான். சூபியாக்கள் சொல்லுவ மூக்கும் படணும், மூக்கு சுன்னத், படாட்டியும் தொழுக கூடும். சூபியாக்கள் சொல்லுவார்கள், 7 உறுப்புகளை ஒருவன் பூமியிலே வைக்கின்ற பொழுது தன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றான். காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றான். எத்தனையோ கோடி வருஷம், எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் வணக்கம் செய்த ஷைத்தானை எடுத்தறியப்பட்ட ஷைத்தானாக தீர்மானித்தது எது? சுஜூது. அது அல்லாஹ்வுக்கும் இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்ய மறுத்த ஷைத்தான் எடுத்தறியப்பட்ட ஷைத்தான். நல்ல விளைவுகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்ய மறுத்த ஷைத்தான் எடுத்தறியப்பட்ட ஷைத்தான். அல்லாஹ்க்கு சுஜூது செய்ய மறுத்தார்கள் எப்படிப்பட்டார்கள்? கொத்தி எறிஞ்ச ஷைத்தானா இருக்கணும். அறிஞ்சி அல்லாஹ் தஆலா ஆதம் நபிக்கு சுஜூது செய்ய மறுத்த ஷைத்தான் எடுத்தறியப்பட்ட ஷைத்தான். தம்பி தரம், அல்லாஹ்க்கு சுஜூது செய்யாதவரு தரம். ஒரு கதை சொல்லுவார்கள், இது ஹதீஸ் இல்ல, ஆனா ஒரு அரபு கிதாபில் இந்த சம்பவத்தை சொல்லுவார்கள். ஒருவேளை மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக இந்த விஷயத்தை சொன்ன வரலாறாக அது இருக்கலாம், நடந்ததா நடக்கலையா என்பதல்ல. ஒரு நாள் ஒரு மனிதனோட ஷைத்தான் இரவுலிருந்து அடுத்த நாள் இரவு வரைக்கும் கூடவே தெரிஞ்சிருக்கிறான். ஃபுல்லா சுபஹுக்கும் அவனோட, லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா எல்லாம் அவனோட. யாரு? ஷைத்தான். இரவு இவர் தூங்க போகிட்ட ஷைத்தான் சொல்லிருக்கான், நான் போயிட்டு வாரேன். அப்ப இவர் கேட்டுக்கிறார், எங்க போறேன் கேட்டுக்கிறான். இல்ல இல்ல, உன்னோட நிக்க இல்லாது, நான் போறேன். ஏன் காலையில இருந்து என்னோட தானே ஃபுல்லா இருக்கிறாய், இப்ப விட்டுப்பட போறேன் என்ன? அதுக்கு ஷைத்தான் சொல்லிருக்கான், நான் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் அல்லாஹ்க்கு சுஜூது, அல்லாஹ்வோட கட்டளையை மீறி இருக்கேன். அதுக்கு ஆதம் நபிக்கு சுஜூது செய்ய மறுத்ததுதான் நான் செஞ்ச போல. நீ இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அல்லாஹ்க்கு 5 தடவை சுஜூது செய்யாம நீ மீறி இருக்காய். உனக்கு இறங்குற பலாய் என்ன பாதிக்கும் என்று நான் பயப்படுறேன் என்று ஷைத்தான் சொல்லிருக்கான். எவ்வளவு புத்திகாரன் ஷைத்தான் யானே, எவ்வளவு புத்திகாரன் யோசிச்சு பாருங்க. இப்ப இது இப்படி ஒரு 2 பேருக்கு, ஷைத்தானுக்கும் ஒரு ஆளுக்கு இடையில் நடந்துச்சா நடக்கலையாங்க தெரியாது. ஆனால் ஒரு கிதாப், ஒரு அரபு நூல் ஒன்றுல இந்த வரலாறு இருக்குது. இது ஒரு நல்ல உபதேசம். நடந்ததா நடக்கலையா உண்மையுமா தானே? அத்தனை நான் உங்களுக்கு சொல்றேன், ஷைத்தான் அல்லாஹ்க்கு சுஜூது செய்ய மாட்டேன் என்று மறுத்தானா? இல்ல, அவன் மறுத்தது ஆதம் நபிக்கு சுஜூது செய்ய மாட்டேன் என்றுதான் சொன்னான். ஆனா நாம அல்லாஹ்க்கு சுஜூது செய்யாத ஆக்கள். அப்படி என்றா ஷைத்தானை விட நம்ம சொல்ல வார்த்தை இல்லைன்னு. எனவே சுஜூத் என்பது தொழுகையில மிக முக்கியமான ஒரு வணக்கம். ஹஜ்ஜில அரஃபா எப்படி முக்கியமோ தொழுகையில சுஜூது முக்கியம். அப்ப அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு 7 தன்மைகள், சிபத்துக்களை அமானிதமாக தந்திருக்கிறான். மனிதனுடைய பார்வை, மனிதனுடைய கேள்வி, மனிதனுடைய பேச்சு, மனிதனுடைய நாட்டம், மனிதனுடைய சக்தி, மனிதனுடைய அறிவு,
மனிதனுடைய உயிர், இந்த 7 தன்மைகளும் அல்லாஹ்விடம் இருந்து மனிதர்களுக்கு இரவலாக கொடுக்கப்பட்டவை. ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு சொந்தமான உண்மையான அடியானாக மாறிவிட்டால் இந்த 7ம் அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு வழியாகும். அவன் பார்க்கின்ற பார்வை அவனாக, அவன் கேட்கின்ற கேள்வி அவனாக, அவன் பேசுகிற பேச்சு அவனாக, அல்லாஹ் அத்தனையையும் பொருட்படுத்தி விடுகிறான். இறைநேசர்களான அல்லாஹ்வின் சொந்தமான இறைநேசர்கள் அவுலியாக்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். புரியுதா? எனவே சுஜூதுல 7 உறுப்புகளை நாங்கள் வைப்பது என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்த 7 சிபத்துக்கள், தன்மைகளை. இறைவா, எனக்கு நீ தந்த இந்த 7 பார்வை, கேள்வி, பேச்சு, நாட்டம், சக்தி, அறிவு, உயிர், இந்த 7ம் எனக்கு சொந்தமானது அல்ல, உனக்கே சொந்தமானது என்று சுஜூதுல சமர்ப்பிக்கிறான். சரியா என்று சூபியாக்கள் சொல்கிறார்கள். அப்போ அடியான் அல்லாஹ்வுக்கு செலுத்துகின்ற மிகப்பெரிய காணிக்கை எது? எனக்கு தந்திருக்கிற எதுவுமே எனக்கு சொந்தமானது அல்ல. யாருக்கு சொந்தம்? அத்தனையும் உனக்கே சொந்தம். எனக்கு பேர் வரலாம், புகழ் வரலாம், பட்டம் வரலாம், பதவி வரலாம், பெருமை வரலாம், அத்தனை யாருக்கு சொந்தம்? அல்ஹம்துலில்லாஹ், சர்வ புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இந்த லில்லாங்கிற வார்த்தை தான். லில்லாண்டா எனக்கு சொந்தம் அல்ல, அல்லாஹ்வுக்கே சொந்தம். இந்த லில்லாண்ட வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அட பொருள் என்ன அர்த்தம்? அவனுக்கே சொந்தமானவை. அப்ப அத்தஹியாத்து காணிக்கைகள், அல் முபாரகாத் அருள்பாலிக்கப்பட்ட காணிக்கைகள், அஸ்ஸலவாத்து தய்யிபாத் மனமுள்ள சுத்தமான தூய்மையான தொழுகைகள் யாருக்கு? லில்லாஹி. அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி, அல்லாஹ்வுக்கே சொந்தமானவைகள். இதான் காணிக்கை. காணிக்கை அத்தனை யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். காணிக்கையில மிகப்பெரிய எண்ணம் என்ன இருக்கணும்? எனக்கென்று எதுவும் இல்லை, எல்லாமே அவனுக்கு சொந்தம். இதான் இஸ்லாம், இதான் ஈமான், இதான் இஹ்சான், வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனை நீங்க பாருங்க, தர்மத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அவன் ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்து சொல்லுவான். தர்மத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கிட்ட ஒரு அதிகாரத்தை கையில எடுத்து அல்லாஹ் சொல்லுவான். எப்படி சொல்லுவான் தெரியுமா? வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்க உனக்கு தந்தத நீ செலவு செய். எப்படி அதிகாரம்? அல்லாஹ்வுடைய அதிகாரம் எப்படி? உனக்கு இருக்கிற எதுவுமே உனக்கு சொந்தம் இல்ல, உனக்கிட்ட இருக்கிற எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லை, நாங்க தந்தத நீ செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். பாருங்க, அல்லாஹ்வுக்கு இறையச்சம் உள்ளவர் யார் தெரியுமா? வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவைகளை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். நம்மடல்ல. எப்படி? என்றதானே குடன் நம்ம சொல்லுவோம் அல்லவா? நம்ம பேசக்கிட்ட என்ன உண்டையா ஏண்டதானே குடு என்று அதிகாரமா சொல்லுவோமே, அந்த கெத்தோட அல்லாஹ் சொல்லுவான் வ மிம்மா ரஸக்னாஹும், நாங்க தந்தத. குர்ஆன்ல என்ன சொல்றான்? வ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய்யதி அஹதகுமுல் மௌத், நாங்க உனக்கு தந்தத நீ மௌத்தாக முன்னாடி கொடுத்து முடி. எப்படி ஓடர்? குர்ஆன் ஆயத்தை நம்புறக்கல்ல, நல்ல காலம் அல்லாஹ் இறக்கின. நம்ம இறக்கினா இப்படிதானே இறக்கிப்பாடு. அந்த பொருள் என்ன? வ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய்யதி அஹதகுமுல் மௌத். நம்மள புழக்க பாசையில் இதுக்கு சொல்றேன். எப்படி? நான் தந்ததை நீ சாகிறது முந்தி குர்ரா ரெண்டு ஓர்டர் போடுற மாதிரி வேலை தானே, அப்படிதானே வரும் அது. எனவே அல்லாஹ் அந்த அதிகாரத்தை எடுப்பான். இந்த அப்ப அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி, அருள்பாலிக்கப்பட்ட காணிக்கைகள், தூய்மையான தொழுகைகள் எல்லாமே லில்லாஹி, அல்லாஹ்வுக்கே சொந்தம். சரியா? அடுத்தது இது ஒன்று. அத்தஹியாத் அம்பட்டும் ஒன்று இல்ல,
துண்டு துண்டான விஷயம். அத்தஹியாத் மொத்தமான உருவம் தான், அந்த பொருள் தட்ட கண்டு மாறும். இம்பட்டும் அல்லாஹ்வுக்கு காணிக்க. அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று நாயகத்துக்கு அத்தஹியாத்துல சலாம் சொல்லணும். இந்த சலாம் ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அத்தஹியாத்துல சலாம் சொல்லுங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சஹாபாக்கள் யாருக்கு சலாம் சொல்லிருக்காங்க தெரியுமா? யாருக்கு சொல்லிருப்பாங்க? டைரக்டா அல்லாஹ்க்கு ஸலாத் சொல்லிருக்காங்க. ஸலாமு அலல்லாஹ், அஸ்ஸலாமு அலல்லாஹ், அல்லாஹ்க்கு ஸலாம் உண்டாவதாக. வ அலா ஜிப்ரீல வ மீகாயில, அல்லாஹ்க்கு ஸலாம், ஜிப்ரீலுக்கு ஸலாம், மீகாயிலுக்கு ஸலாம் என்று சஹாபாக்கள் ஆரம்பத்துல ஓதிருக்காங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதுக்கு எட்டியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி இல்ல, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று நீங்கள் ஓதுங்கள், அல்லாஹ்க்கு சலாம் சொல்றல்ல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்க்கு சலாம் சொல்றதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு என்ற அந்த சொல்லு அது அல்லாஹ் தான். அஸ்ஸலாம்ங்கற வார்த்தை என்ன? சாந்தியானவன் என்ற பொருள் என்ன அர்த்தம்? அந்த அஸ்ஸலாம் என்கிறது அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள்ல ஒன்று. அப்ப அல்லாஹ்க்கு அல்லாஹ்வை கொடுத்த ஹேஸ் தான் இது. அஸ்ஸலாமு அல்லாஹ் அலல்லாஹ், அல்லாஹ்க்கு. அல்லாஹ் அல்லாஹ்க்கு அப்படி இல்லை. அஸ்ஸலாமு அல்லாஹ் தவிர படைப்புகள் அனைத்துக்கும் சலாம் சொல்ல முடியும். அப்ப அஸ்ஸலாமு, நீங்க அஸ்ஸலாமு அலல்லாஹ், அல்லாஹ்க்கு சலாம் சொல்ல தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். வரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய கருணையும் உங்கள் மீது உண்டாகட்டும். வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்கள் அருள்களும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று நீங்கள் கூறுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. அதான் இப்ப நம்ம தொழுகையில ரெண்டு விஷயத்துல நம்ம பேசுறோம். எப்படி? தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவுல இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை எங்களுக்கு காட்டு. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் பாதையை காட்டு. கைரில் மக்லூபி அலைஹிம், இந்த உலகத்தில் கோபிக்கப்பட்டவர்கள் பாதையை காட்டாதே. வலல்லாலீன், வழிதவறிகள் பாதையை காட்டாதே என்று நாம அத்தஹியா அந்த சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் கிட்ட நேரடியா பேசுறோம். அத்தஹியாத்துல யாரோட பேசுறோம் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. அப்ப நம்ம அத்தஹியாத்துல காலை மடிச்சிருந்து அத்தஹியாத்த ஓதக்கிட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல கால் மடித்திருந்து தொழுகையில சலாம் சொல்கிறோம். இப்ப சொல்றாங்களே, வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளி எல்லாம் அல்லாஹ்க்கு சொந்தம். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நீங்கள் அழைக்காதீர்கள் என்று சொல்றாங்க. பள்ளி அல்லாஹ்க்கு சொந்தம், தொழுகை யாருக்கு சொந்தம்? தொழுகை யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்க்கு தானே சொந்தம். பள்ளி அல்லாஹ்க்கு சொந்தம், தொழுகை யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்க்கு. அந்த தொழுகையில அத்தஹியாத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்ல ஸலவாத் சொல்லாட்டி தொழுக கூடாது. அத்தஹியாத்தில தொழுக கூடாது. அவ அல்லாஹ் தஆலா எவ்வளவு நுட்பமாய் அல்லாஹ் வணங்கப்படுகிற பள்ளியில அல்லது அல்லாஹ் வணங்கப்படுகிற தொழுகையில கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அத்தஹியாத்தில ஸலாத்தை வச்சிருக்கிறானே அல்லாஹ், அப்ப அது பெரிய விஷயம். எனவே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது சலாம், வ ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது உண்டாகட்டும். வ பரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்களும் அருள்களும் உங்கள் மீது உண்டாகட்டும். மேலும் உங்களுக்கு மட்டுமில்ல, மேலும் அஸ்ஸலாமு அலைனா, சலாம் எங்கள் மீதும் உண்டாகட்டும். வ அலா இமாதில்லாஹி சாலிஹீன், சாலிஹான நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும். சாலிஹான நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இறைவனை தவிர வேறு வணங்கப்படும் நாயன் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று ஷஹாதத்து கலிமாவை சொல்ல வேண்டும்.
அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த ஒரு ஸலவாத் இருக்கிறது. அல்லாஹும்ம இறைவா ஸல்லி அலா முஹம்மதின், நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லு, வ அலா ஆலி முஹம்மதின், நாயகத்துடைய குடும்பத்தின் மீதும் ஸலவாத்து சொல்லு. எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்தை ஸலவாத்துல நினைக்கணும், அந்த ஸலவாத்து தொழுகையில இருக்கணும். யாராவது அத்தஹியாத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்கிறா போல நம்மட குடும்பங்கள் ஆரின் பேரை சொல்லி, யா அல்லாஹ் இன்னார குடும்பத்தின் மீது ஸலவாத்து ஸலாத் சொல்லுவாயாக, இன்னார புள்ள குட்டி மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லுவாயாக, அறாவுலும் தொழுகையில் சரி வருமா? ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் கண்ணியத்தையும் அல்லாஹ் தொழுகைக்குள்ளே வைத்தான். எந்த அளவுக்கு தெரியுமா? இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு பைத், ஒரு அரபு கவிதையில் சொல்லுவார்கள், யா அஹ்ல பைத்தி ரசூலில்லாஹி ஹுப்புக்குமு ஃபர்லும் மினல்லாஹி ஃபில் குர்ஆனி அன்ஸலஹு யக்ஃபீகுமு மின் அலீமில் கத்ரி அன்னகுமு மல்லம் யுஸல்லி அலைக்கும் லா ஸலாத்த லஹு. இந்த அரபு கவிதை சின்ன சொல் வித்தியாசத்துல வேற மாதிரியும் இருக்குது. சுருக்கம் நம்மளுக்கு பொருள் பிரச்சனை அல்ல. சுருக்கம் என்ன தெரியுமா? நாயகத்துடைய குடும்பத்தவர்களே, அல்லாஹு தஆலா உங்கள் மீது குர்ஆன் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை, அன்பு வைக்க வேண்டும் என்பதை குர்ஆனிலே எங்களுக்கு ஃபர்லாக்கி இருக்கிறார். அல்லாஹ் ஃபர்லாக்கி இருக்கான். குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல் மவத்தத ஃபில் குர்பா, நாயகத்துடைய குடும்பத்தின் மீது அன்பு வைக்க வேண்டும் என்று அதை அல்லாஹு தஆலா வலியுறுத்தி இருக்கிறார். குர்ஆன்ல இருக்கு. ஷாஃபி இமாம் சொல்றாங்க, சொல்லிப்படி சொல்றாங்க, உங்களோட கௌரவம் எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா? யாராவது ஒருத்தர் தொழுகையில ஸலவாத்து ஓதக்கிட்ட உங்களோட பேர்ல ஸலவாத்து ஓதலன்னா அவனுக்கு தொழுகையே கூடாது. இது ஷாஃபி இமாம் சொன்ன ஹதீஸ், சாரி வார்த்தை. என்ன சொன்னாங்க? மல்லம் யுஸல்லி அலைக்கும் லா ஸலாத்த லஹு, உங்கள் மீது ஸலவாத்து சொல்லாதவர்கள் தொழுகை இல்லை. அத்தஹியாத்தை ஓதிக்கிட்டு வந்து என்ன செய்யறோம்? அத்தஹியாத்துல கடைசியில அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், நாயகத்தின் மீதும் ஸலவாத்தை சொல்லுவாயாக, நாயகத்துடைய குடும்பத்தின் மீதும் ஸலவாத்தை சொல்லுவாயாக. எப்படி தெரியுமா? கமா ஸல்லைத அலா இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது எவ்வாறு நீ ஸலவாத்தை சொன்னாயோ, வ அலா ஆலி இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தின் மீது எப்படி ஸலவாத்து சொன்னாயோ அதுபோல நாயகத்துடைய குடும்பத்தின் மீதும் நாயகத்தின் மீதும் ஸலவாத்து சொல்லுவாயாக. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க நினைவு வாராங்க. வபாரிக் அலா முஹம்மதின், நாயகத்துக்கு அருள் பாலிப்பாயாக. வ அலா ஆலி முஹம்மதின், நாயகத்துடைய குடும்பத்துக்கும் அருள் பாலிப்பாயாக. கமா பாரத் அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எவ்வாறு நீ பரக்கத்து செய்தாயோ அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பரக்கத்து செய்வாயாக. ஃபில் ஆலமீன என்ற அந்த ஹதீஸ்ல வரும், இந்த உலகத்தில உலகத்தார்கள்ல எவ்வாறு நீ பரக்கத் செய்தாயோ அதுபோல் நீ பரக்கத் செய்வாயாக. இன்னக்க, நிச்சயமாக நீ ஹமீதுன் மஜீத், புகழுக்குரியவன், கீர்த்திக்குரியவன். இவ்வளவும் அத்தஹியாத்துல கட்டாயம். இதுக்கு பின்னால் நிறைய துவாக்கள் இருக்கு. அத்தஹியாத்துல 2-3 துவா இருக்கு. இது மட்டும் நம்ம தொழுகையில கட்டாயம் ஓதணும். இது பொருளை நாங்க என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப அந்த வரலாறு என்னன்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போறாங்க. போகின்ற நேரத்துல சித்ரத்துல் முன்தஹாங்கிற இடத்துக்கு போறாங்க. அதுக்கு அங்கிட்டாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகல என்று தெளிவா இருக்குது. அந்த இடத்துல வச்சு தனியே போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் அல்லாஹ்வுக்கு காணிக்கை செலுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி என்று நாயகம் அல்லாஹ்க்கு காணிக்கை சொன்னாங்க. நம்ம ஆக்களை கண்ட சலாம் சொல்லுவோமே, இது போல அல்லாஹ்க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நாயகமே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய கருணையும் பரக்கத்துக்களும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று அல்லாஹ் நாயகத்துக்கு சலாம் சொல்லியிருக்கான். எங்க? சித்ரத்துல் முன்தஹாவுல வச்சு. நாயகம் திருப்பொரு விஷயம் சொல்லியாங்க, எனக்கு மட்டுமில்ல, அஸ்ஸலாமு அலைனா எங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும், வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிஹான நல்லடியார்கள் அனைவர் மீதும் அந்த சலாம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே நம்மை ஞாபகப்படுத்தி, இந்த உம்மத்திலே இருக்கிற நல்ல அடியார்களை ஞாபகப்படுத்தி சலாம் சொல்லி இருக்கிறாங்க. அது பிறகு மலக்குகள் ஒவ்வொருவரும் சில, இன்னொரு வரலாற்றிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று வருது.
அவங்க சொல்லிக்கிறாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு அவங்க மலக்குகள் சொல்லிக்கிறாங்க. இந்த வரலாறு சரி என்று சிலாக்கள் சொல்றாங்க, அது பிழை என்று சிலாக்கள் சொல்றாங்க. பலகீனமானது பலமானதுங்கிற வாக்குவாதம் இதுல இருக்குது. வரலாறு எப்படி இருந்தாலும் இந்த வசனங்கள் அர்த்தம் ஆழம் உள்ளவைகள். உண்மையிலே மிஅராஜில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திச்சாங்க, நம்மளுக்கு தொழுகையை பெற்று தந்தாங்க. மிஅராஜில கிடைச்ச சன்மானம் என்ன? தொழுகை. உலகத்தில் இருக்கிற சகல கடமைகளும் பூமியில் தான் கடமையாக்கப்பட்டது. நோன்பு, ஹஜ், ஜகாத் எல்லாம் பூமியிலாம் கடமையாக்கப்பட்டுச்சு. தொழுகை மட்டும் ஸ்பெஷல். நாயகத்தை வானுலகுக்கு அல்லாஹ் அழைத்து அங்கிருந்து கடமையாக சன்மானமாக கொடுத்து அனுப்பினான். அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜில தொழுகை சன்மானமாக வழங்கப்பட்டது. நமக்கு தொழுகையில மிஅராஜ் சன்மானமாக வழங்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில வச்சு தொழுகை அல்லாஹ் கொடுத்தான். நம்மட தொழுகையில நமக்கு மிஅராஜ் தந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், மூமின்களுடைய மிஅராஜ் தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டியிருக்கின்ற இந்த அத்தஹியாத்தை உணர்வோடு உயிரோட்டமாக ஓதினால் நமக்கும் மிஅராஜ் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.